மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உண்மையா நம்ம கடைசி காலத்துல வந்துட்டோம். யார் மேல எந்த ஆவிக்குதுன்னு தெரியல, யார் எந்த நேரத்துல எது பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க, ஆனா நம்மளே வந்து கைத்தை பிடிக்கிற போல இருக்கிறாங்க. உண்மையா எந்த நேரத்துல எது ஒன்னாலும் நடக்கலாம். நம்ம தேவனை துதிக்கிறோம் பத்தியா, அதுதான் நம்ம மனுஷன் கையில இருந்து நம்மளை தப்ப பண்ணோம். நம்மளை தப்ப பண்ணோம். தயவு செய்து இந்த ஆராதனையில உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கறவங்களா காணப்படக்கூடாது. வேடிக்கை பார்க்க ஒருத்தர் இந்த இடத்துல காணப்படக்கூடாது. உங்க வாயை திறந்து துதிக்கணும். பாருங்க, நேத்து நாங்க பிரேயரு நிறைய தொண்டையை கொடுத்தோம். கடவுள் தான் அறிவாரு. முந்தானத்து ஜபம், டெய்லியும் ஜபம். எங்களுக்கு தொண்டை எவ்வளவு வலிக்கும். ஏன் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்? அப்பதான் அவருடைய பாதுகாப்பு எங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும். அப்பதான் எங்க பிள்ளைகளை அவர் பாதுகாக்க முடியும். நம்ம உலக தெய்வத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் ஆரவாரத்தோட அதை மகிமைப்படுத்துறாங்க. நம்ம தேவன் துதிக்கும் போதே அவன் பக்கத்துல வந்து நிக்கிறவராகிறாரு. எவ்வளோ தொழுகு ஜனங்க தெய்வமே இல்லாத இடத்துக்கு பணத்தெல்லாம் செலவு பண்ணி எத்தனையோ நாள் அலைஞ்சு திரியிறாங்க. ஆனா இந்த இடத்துல நீ துதிக்கும் போது உன் பக்கத்திலேயே வந்து உன்னை பிரசனத்தினால நிரப்புற தெய்வம் இங்க இருக்கிறாரு. கொஞ்சம் பாரு, தயவு செய்து பாருங்க, கொஞ்சம் உணருங்க. நீங்க வந்தது பக்தி உள்ளவங்களா போறதுக்காக தான் திரும்பி இருக்கணும். கண்டி பக்தியே இல்லாதவங்களா இங்க இருந்து போறது வேஸ்ட் வேஸ்ட். அப்படிப்பட்டவங்க இங்க வந்து நிக்கிறது வேஸ்ட். ஆனா அன்னைக்கு தேவ பிரசன்னத்துல இருந்த பெட்டிய தேவனுடைய பிள்ளைய போல அந்த தாவீது ராஜா கூட ஒருத்தன் வந்து நின்னான். அவன் தேவனுடைய பிள்ளைய போல காணப்பட்டான். கும்பல்ல ஒருத்தராக இருந்தான். தாவீது நம்பி அந்த பெட்டி ஒரு புது ரதத்துல ஏத்தி ஆரவாரத்தோட கைத்தாளத்தோட மேலத்தோட வீணையோட ஆடி பாடி அந்த பெட்டியை தூக்கினே வராங்க. உங்க வீட்டுல கூட ஒரு பெட்டியை கர்த்தர் வைக்க வந்திருக்கிற. ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுல வைக்கணுமா? அந்த இடத்துல பாக்குறோம், தாவீது நகரத்துல கொண்டு போய் வச்சா அந்த தேசமே அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படுன்றது தாவீதுக்கு தெரியும். ஆனா கூட வந்த சில பேரு இல்ல, ஜபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பயபக்தி இல்ல, ஏதோ கூப்பிட்டாரு கும்பல்ல நானும் வந்து ஒரு ஆளா நிக்கிறேன்னு சொல்லி அந்த பெட்டியை தொடும் போது கர்த்தர் அவனை அடிச்சு அந்த இடத்துல படுக்க வச்சுட்டாரு. கர்த்தர் நம்மளை அடிக்க கூடாது. கர்த்தர் நம்மளை அணைக்கிறவரா இருக்கணும். கர்த்தர் நம்மளை பார்த்து கேவலமா சொல்லக்கூடாது. இவனும் இந்த ஆராதனை நின்னுக்கிறானே, இவங்க இந்த ஆராதனை நின்னுக்கிறாங்களே, என்னை மகிமைப்படுத்தாத இந்த இடத்துல நின்னுக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் நம்மளை அடிக்க கூடாது. அவன் அடிக்கிறாரு. தாவீது அலறாரு, பயப்படுறாரு. இனிமே இந்த பெட்டி நம்ம கிட்ட வானா, நம்ம கிட்ட வரக்கூடாது. நம்ம கூட ஆராதனையில பயப்படணும். பயம் இல்லாதவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதீங்க. இங்க பேசக்கூடாது. செல்போன் இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நீங்க அந்த செல்போனை ஆஃப் பண்ணணும். செல்போன்ல வந்து மெசேஜ் அனுப்பாத. வானா, கர்த்தர் உன்னை பார்த்து நிக்கிறார். மெசேஜ் செல்போன்ல ஆண்டவர் செய்தி கேட்கும் போது மெசேஜ் நீ யாருக்கு மெசேஜ் அனுப்புறிய அவன் உனக்கு விரோதமா எழும்பிடுவாங்க. நீ தேவனை துதிக்கும் போது அதெல்லாம் பண்ணாத. அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத, வரவங்களுக்கு இடரலை உண்டாக்காத. வேணாம், நீ யாரோட நீங்க வந்து இங்க கூடினாலும் இங்க இருந்து போகும்போது வெளியே தான் நீங்க போய் பேசணும். அது கூட உன் வீட்டுல போய் பேசணும்.
வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்ம வசனத்தோட கூட ஜெபம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் அதில் 2 சாமுவேல்ல 6ஆம் அதிகாரத்தில் என்கிட்ட பேசினாரு. 6ஆம் அதிகாரத்தில் பேசின வார்த்தை 6:11 கர்த்தருடைய பெட்டி கிதியோன் ஆகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையிலே. 3 மாதம். எத்தனை மாதம்? இந்த மாசம் எத்தனை மாசங்கிறது முடிய 3 மாதம். அப்ப இந்த 3 மாதத்துல உங்களுக்கு எதிராக ஒரு அற்புதம் கர்த்தர் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண வரக்கூடாது. ஆமென். ஆமாம். அப்போ உண்மையாகவே சர்ச்சு இப்போ இங்கே பார்க்குறோம் 3 மாதம். இங்கே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோம் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் ஆமென். என்ன பார்க்கிறாரு? காணிக்கை பெட்டியில பணம் போடுறத பார்க்கிறாரு. அப்ப நீங்க எதை சபைக்காக போடுறீங்கன்னு கர்த்தர் பார்க்கணும். இப்ப இந்த 4 வருஷம் இந்த இடத்துல ஆராதனை தொடங்கி நீங்க எது கர்த்தருக்காக போட்டுக்கிறீங்க? எதை கர்த்தருக்காக செய்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா. நல்ல வாய் திறந்து ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்க? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுகிற பணம் போடுகிறத பார்த்தார். என்னத்தை பார்த்தார்? பார்க்கிறாரு. நீங்க என்ன போடுறீங்கன்னு பார்க்கிறாரு. நாங்க என்ன செய்யறோன்னு எங்களையும் பார்க்கிறாரு. நீங்க வந்து போறவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களையும் பார்க்கிறாரு. ஆமென். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தா நாங்க என்ன அவருக்கு பண்றோம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தா நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் யார் பார்க்கறது? கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப காணிக்கை பெட்டிக்கு முன்பாக இங்க கூட அவர் உட்கார்ந்துக்கிறாரு. என் கால் பல மாநிலத்துல நடந்துக்குது. பஞ்சாப்ல போய்க்குது என் கால், டில்லியில இருந்துருக்குது என் கால், உத்தரப்பிரதேசத்துல இருந்துக்குது என் கால். ஆமென் சொல்லுங்களா. அங்க இருக்கிற சபையில நான் போய் போசிச்சிருக்கிறேன். அங்க வந்து இல்லாத சபையில போய் தாங்கி இருக்கிறேன். சுமோனிய கர்த்தர் என்னை உங்க மத்தியில நிறுத்தி இல்லை. ஆமென் சொல்லுங்களா.
ஆமா, கஷ்டப்படுற சபையெல்லாம் போய் பார்த்து தட்டி கொடுத்து பல ஆத்துமக்களை கொண்டு போய் அந்த சபையில நான் நிறுத்திக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் அந்த ஏரியாவுள்ள வரத்துக்கு பயப்படுவாரு. எத்தனை கிராமத்துக்கு நான் போய் அங்க இருக்கிற மக்களை இட்டுன்னு வந்து அந்த ஆலயத்தில் சேர்த்து அந்த ஆலயத்தில் ஒரு சேரு காலி அல்லாத நிரப்பின நாள் எத்தனை ஆலயம். ஆமான்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் வருவங்க நீங்க வந்து உட்கார்றதுக்கு பெரிய விஷயமாகுது. விஐபி பெரிய அதிகாரியே இங்க வந்து உட்காந்து போற கதையாகுது. மற்றவங்களை எங்க நம்ம இட்டுன்னு வர முடியும்? இதுக்கு நம்ம ஜெபிக்கணும். சர்ச்சை இப்படியே மாறக்கூடாது. நான் வர்றது என் பிள்ளைங்க வர்றது வந்து ஆடி பாடி துதிக்கும் போது அசுத்தாவி ஓடுது பாரு. எப்படி ஓடும்? நீ முன்னொருத்தர் அசுத்தாவி பிடிச்சவங்களை கொண்டு வரணும். இந்த பண்ணி கூட ஒருத்தர் சிஸ்டர் ஒருத்தர் அந்த காய்ச்சலை பற்றி சொன்னாங்க பாருங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இப்போ காய்ச்சல்லேருந்து தேவன் விடுதலை கொடுக்குறாரு. எதுக்கு தராரு? அதை பல பேர்கிட்ட சொல்றதுக்கு தான் கத்த தருவாரு. பல பேரை அந்த அற்புதத்தை பெற்ற காரியத்தில் அந்த அற்புதம் வாங்கிக்கணுங்க, மற்றவங்களும் அந்த விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு சபையில் கொண்டு வரதுக்கு தான் கத்தர் அதை செய்வாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கிட்டா திருப்பின எதனா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது திருப்பின ஒரு ரிப்போர்ட். தவறு தவறு பண்ணாத. அது மாதிரி ஆமென் சொல்லுங்க. அப்படி பண்ணாத. இப்போ தாவீது நகரத்தில் அந்த பெட்டியை தூக்கின்னு வந்தாங்க. நம்ம அதை பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பாருங்க, தாவீது ராஜா சோத்திரம் 6:2 கேரப்பின் நடுவிலே ஒன்னு வாசிக்க. பின்பு தாவீது எத்தனை ஆயிரம் பேரை நீங்க எத்தனை ஆயிரம் பேரை சபையில கொண்டு வரீங்க? எத்தனை பேரை சபைக்கு கொண்டு வரீங்க? இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. தயவு செய்து நீங்க வந்த மாதிரி திரும்பி போறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சீசரா மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ளவங்க நீ ரட்சிக்கப்பட்டா மற்றவங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனோட வந்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க அதுக்கு ஒரு கருவியா செயல்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அது வேற ஊழியத்தில் செயல்படக்கூடாது. முன்ன கூட இந்த இடத்துல அந்த நம்ம அந்த இடத்துல நடத்துறது கூட ஏன் நிறுத்தினேன்னா, வேற ஊழியத்தோட போயிட்டு டாக்ஸ் கொடுத்தது அது பண்ணது இதை பண்ணதுனால தான் நான் அந்த இடத்த நிறுத்திட்டேன். அது மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி செய்யக்கூடாது. இங்க நீங்க இருந்துங்கன்னு மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அது தவறு. அது தவறு. ஆமென் சொல்லுங்களா. அது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். இங்க நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, 30,000 பேரை கூட்டி சேர்த்தான். ஆமென். தாவீது எத்தனை பேரை சேர்த்தாரு? 5:2. பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேல் எல்லோரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமென். தீபாவளிக்கு ஜனங்களை கூப்பிட்டு வருவீங்களா? ஆயுத பூசை கூப்பிட்டு இல்லை பாஸ்டர், நானே ஊருக்கு போய் அங்கே சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு வரணுன்னு. நீ வேற தவறு. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமாக அனுபவிக்கணும்னா தேவனோட கூட நம்ம அந்த பெட்டி, தேவனுடைய பெட்டி இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்ம சுமக்கணும்னா உண்மையாகவும் நம்ம ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள்லாம் என்ன பண்ணோம்? நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்ளும் போது உங்களோட அது மூடப்பட்டக்கூடாது, உங்களோட பொதிக்கப்பட்டு போயிடக்கூடாது. மற்றவங்களையும் தேவனோட தேவனோட கூட இணைக்க வைக்கிறவங்களா காணப்படணும், சேர்க்க வைக்கிறவங்களா காணப்படணும். வாயை திறக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை இங்க இருக்கிற கூட்டம்.
யாருன்னா வரலன்னா இவங்களும் ஒரு ஆள் பிக்கப் பண்ணி வச்சுன்னு இருப்பாங்க. திரும்பி பார்ப்போம், வெக்கமாகுது. ஆண்டவர் என்கிட்ட இந்த வாரம் பேசினாரு, நித்திய வழிக்கு கொண்டு போற ஜனங்க இங்க இல்ல, எனக்கு வேதனையாகுது என்றாரு. தாவீது நித்திய வழிக்கு கொண்டு போவ ஒரு கூட்டத்தை எழுப்பினாரு. அதுல சங்கீதம் 139 வாசிங்கள, 139 லாஸ்ட் வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். அப்ப தாவீது நித்திய வழிக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்தாரு. சாலமோன் நித்திய வழிக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்தாரு. வேதனை உண்டாகிற வழி என்னிடத்தில் உண்டாய் என்று என்னை பார்த்து. என்ன வேதனை? ஆமென் சொல்லுங்களா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ரட்சிப்புக்கு மக்களை நடத்தணும். ஆமென். ஆமா, நம்ம சபைக்கு ரொம்ப பேர் நான் சொல்றது நினைப்பேன். அந்த சர்ச்சில் கூட இப்போ நான் அங்கே போகிறேன், அந்த இடத்துலையே நேற்று ஜெபம் பண்ணேன், இந்த இடத்துலையே ஜெபம் பண்ணேன். ஆமென் சொல்லுங்களா. எவ்வளோ கஷ்டம் இருக்கு எனக்கு. இன்னைக்கு நடத்துகிற ஆராதனைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே இல்லையோ, நீங்கள் வர உங்களுக்கு ஒரு உபவாசம். நீங்கள் சுகமாக வரணும், பலமாக வரணும், சமாதானமாக வரணும். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நைட்டெல்லாம் கண்ணு தூக்கமே இல்லை, வெடிக்கால வரைக்கும் தூக்கமே இல்லை, கண்ணில் தண்ணீராக வருது. அப்படிதான் அந்த கூட்டத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வாரமாக சேர்க்குறோம். அப்போ உங்களோட கூட இருக்கிற பழகிறவங்களெல்லாம் கொண்டு வரக்கூடாதா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கொண்டு வரக்கூடாதா? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களோட பேசுறாரு. எங்கட ஆண்டவர் சொன்னாரு, நித்திய வழியில, தாவீது சொல்றாரு, நித்திய வழியில என்ன நடத்தணும். அப்ப இங்க பாக்குறோம், சாலமோனும் ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல சேர்க்கிறாரு, தாவீதும் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. ஆமென். கூட்டம் சேர்க்காதவங்க யார் வந்தாலும் அவங்கள அடிக்கிறாரு. நம்மளை கர்த்தர் அடிக்க கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்குன்னு சேர்க்கிற கூட்டத்தை கர்த்தர் அடிப்பாரு, ஆண்டவருக்குன்னு சேர்க்கிற கூட்டத்தை கர்த்தர் அடிக்க மாட்டாரு. ரெண்டு கூட்டங்குது. தனக்குன்னு சேர்த்து தன்னை காட்டுற கூட்டமுங்குது, ஆண்டவரை காட்டுறதுக்காக ஒரு கூட்டமுங்குது. நம்ம ஆண்டவரை காட்டுற கூட்டமா இருக்கணும், நம்மளை காட்டுற கூட்டமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க போனாலும் உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களை ஆண்டவரை காட்டுவாங்க, இவங்க ஆண்டவரை காட்டுவாங்க, ஆண்டவரை காட்டுவாங்கன்னு சொல்லணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாக்குறேன், ஏன் அந்த அந்த ஒருத்தர் அடிக்கிறாரு இந்த இடத்துல. அந்த வசனம் சொல்லுது, அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல். அப்பொழுது கர்த்தருக்கு அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்போது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஆமென். அடிச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடிக்க கூடாது. பைபிள் சொல்லுது, பிரசங்கில சொல்லுது, உன் வாயில துணிகரமா பேசாதன்றாரு. நான் வானத்தில் இருக்கிறேன், நீ பூமியில் இருக்கிறேன்னு ஒரு வசனங்க பிரசங்கில சொல்லப்பட்டுக்குது. தேவ சமூகத்தில் துணிகரமா உன் வாயில பேசாமல் ஆமென். 1 வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளு.
மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். துணிகரம் தேவ சமூகத்துல தான் வந்து பேசுறது, தேவ சமூகத்துல தான் வந்து கேலி பண்றது. நீங்க உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் பேசவே கூடாது. தேவன் பேசுறது பேசுங்க. உங்களை பத்தி பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அறியாத இருக்கும்போது நான் வந்து பல தெய்வங்களை கும்பிட்டுக்கிறேன். ஏசப்பா அறிவார். அந்த தெய்வங்களெல்லாம் கும்பிடும் போது அந்த கோவில் குளத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த பேச்சும் யாருக்கிட்ட நான் பேசவும் மாட்டேன். காய்ச்சல் உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. மலேரியா உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பாட மாட்டீங்களா? உண்மையாவே எந்த நோயும் இந்த 2 மாசத்துல உங்களை அணுகக்கூடாது. ஆண்டவர் நம்ம சென்னை பட்டணத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு சோதனைன்னா தெரியுமா? வட இந்தியாவெல்லாம் நிறைய மழை வந்து போயிடுச்சேம்மா. கத்தவன் நான் தயவு செய்து கொஞ்சம் இது பண்ணீங்க. நம்ம வட இந்தியாவிலலாம் நிறைய மழை வந்து ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், டில்லி, பஞ்சாப் எல்லா இடத்துலையும் மழை, பூமி அதிர்ச்சி, கேரளா வரைக்கும் எல்லாரையும் வாரினு போயிட்டேன். மழை, புயல், பூமி அதிர்வு வந்துச்சு. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே விட்டுக்குது. அதில் கூட வட தமிழ்நாட்டெலாம் பார்த்தா குற்றாலத்தில் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்த பாஸ்ட் ஒரு பையனை ஈர்த்துக்கினே போயிட்டு இருக்குது வெளியே. ஆமென். சென்னையை கர்த்தர் காக்கணும் இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண கூடாதா? அப்ப இங்கிருந்து போகும்போது தேவ பிரசன்னத்தோட போகணும். பெட்டியை சுமக்கிறவங்க, அந்த பெட்டியை சுமக்கிறவங்க அதே துணிகரமா பேசுறது, துணிகரமா திட்டுறது. அவன் கையை அப்படி வச்ச உடனே கர்த்தர் அந்த இடத்துல அவனை அடிச்சிட்டாரு. ஏன் அடிச்சாரு? பேசுற பேச்சு அதுதான் இங்க சொல்லுது. தேவ சமூகத்துல துணிகரமா பேசாத. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வெளியே போனா கூட அவங்க உங்களை பார்த்து, அந்த வெளியே இருக்கிறவங்க சொல்லணும், இந்த ஆலயத்துக்கு வரவங்க எப்போ பார்த்தாலும் தேவன் என்னென்ன பண்றாரு அதை சொல்லிக்கினே போறாங்கன்னு சொல்லணும். நம்மளை கர்த்தர் அப்படி ஒரு சாட்சியா நிறுத்தக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை நிறுத்தணும். உட்கார வரைக்கும் தேவனுடைய காரியத்திலேயே இருந்துட்டு வெளியே போகும்போது திட்டிக்கினே போக கூடாது, குறை சொல்லிக்கினே போக கூடாது. உங்க வாயை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க மேல ஒரு பெட்டியை கர்த்தர் வைக்க விரும்புறாரு. ஒரு ஆசீர்வாத பெட்டி நீங்க சுமந்து வெளியே சுமந்துன்னு போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். துணிகரமா பேசாதீங்க. ஊழியக்காரங்களை திட்டாதீங்க. உங்க வாய்க்கு வந்த போல பேசாதீங்க. தவறு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப அந்த இடத்துல பார்க்கிற ஆண்டவர் அவனை அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கூட்டுறவங்களா நம்ம காணப்படணும். ரெண்டாவது தேவ பிரசன்னத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறவங்களா நம்ம காணப்படணும். இந்த இடத்துல தேவன் உலாவுறாரு. தேவன் இந்த இடத்தை சுத்தி தேவ பிரசன்னமாவே இறங்கி இருக்கிறாரு. உன் கண்ணுக்கு அது தெரியுதா தெரியலையோ, நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல அவர் இருக்கிறாரா இல்லையான்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டுறவங்களா இருக்கணும்.
தாவீது கூட்டுறாரு, சாலமன் கூட்டுறாரு. ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் 120 பேர் அங்க கூடுறாங்க. அப்போஸ்தலர் 1:13-14 120 பேர் அங்க கூடினாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த கூட்டம் கூட இப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கக்கூடாது. 100 200 மாறணும், 200 300 மாறணும், 300 400 மாறணும். அப்படிப்பட்டவங்களா நம்ம மாறணும். நம்ம கடமைக்காக ஏதோ பைபிள் எடுத்துட்டு வந்து கர்த்தர் முன்னால நின்று போறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. வேணாம். ஆமென் சொல்லுங்களேன். வேணாம் வேணாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபை சார்பா உண்மையா சொல்ல போனா ஒரு 4 இடத்துலனா சர்ச்சு உருவாயிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கையெடுத்து கும்புற சர்ச்சு உருவாக்க ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்க. ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒரு அற்புத அடையாளத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த அற்புத அடையாளத்தோட போய் சேராதீங்க. அப்படி சேரவங்க யாரும் என்கிட்ட 2ஆவது ஜெபம் பண்ண வந்தா நான் விடவே மாட்டேன். அந்த ஆத்மா நிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்யறாரு கண்டி. எதுவோ நம்ம ஒண்ணு டாக்டர் இல்ல, நம்ம ஒண்ணு மந்திரவாதி இல்ல. அந்த ஆத்மாவை கொண்டு பல பேரை ஆண்டவர் ரட்சிக்கலாம்னு சொல்லி தான் ஒருத்தருக்கு உயிரை கொடுப்பாரு. ஆனா அந்த உயிரை நீங்க வாங்கி தரும் போது ஆண்டவர் பத்தி சொல்றீங்களா? சொல்லி எப்படின்னா அவங்களை இட்டு வந்து ஆண்டவர் முன்னால உட்கார வைக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? நான் எல்லாருக்கும் சொல்றேன். இப்போ நான் பெரிய சர்ச்சில் இருந்ததுனால எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ். நான் ஆமென் சொல்லுங்க. எனக்கு கொடுக்குற இடம் எனக்கு தெரியும். அங்கே தராங்க இங்கே தராங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்காக வரல. அதுக்காக இங்கே பணம் தருவாங்க அங்கே பணம் தருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்னை ஊழியக்காரனா வைக்கல. ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அவரை பத்தி அங்க சொல்லி அங்க இருக்கிற மக்கள் அந்த சபையில சேர்க்கறதுக்கு தான் கர்த்தர் உன்னிய என்னையும் அவர் பிள்ளையா மாத்தி இருப்பாரு. நம்ம யாரோ போல இருக்க கூடாது. நம்ம வேலையை செய்யறது. வயசான காலத்துல ஊழியத்துக்கு வருது தவறு. உங்க ரத்தம் ஓட்டம் இருக்கும்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க பலம் இருக்கும்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லும் போது நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னா கர்த்தர் அந்த ஊழியத்தை ஒரு நாள் மதிக்க மாட்டாரு. உன் குடும்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் முன்னால கர்த்தருக்காக எதனா செய். தாவீது கூட்டுறாரு, சாலமன் கூட்டுறாரு. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து இறந்த உடனே எவ்வளவு பயம் இருக்கும், எவ்வளவு கொலை மிரட்டல் இருக்கும். இயேசுவை பத்தி சொன்ன அடி ஓததான். அப்படிப்பட்டவங்களும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால 120 பேரை 3000 பேரா மாத்தி காட்டினாங்க. இந்த சர்ச்சை கூட அப்படி மாறக்கூடாதா? நீங்க அப்படி உங்களுக்குள்ள அப்படி ஒரு தாகம் வரக்கூடாதா? அப்படி ஒரு ஏக்கம் வரக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயன்படுத்துறதுனால ஒண்ணுமே இல்லை. பைபிள் படிக்கிறதோ இல்லை அதுக்கேற்ற பட்டம் வாங்கிக்கிறதோ அது ஒண்ணுமே இல்லை நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ எனக்கு எல்லா இடத்துலையும் எந்தெந்த நிறுவனம் கொடுக்குது, யார் யார் இதை பண்றாங்க எல்லாமே தெரியும். நானும் அங்கே போய் கையேந்த மாட்டேன். அதுக்காக கர்த்தர் என்னை கூப்பிடல. ஊழியன்ற பேர்ல ஊதியம் வாங்கறதுக்காக கர்த்தர் என்ன பாஸ்டரா வைக்கல. ஆண்டவர் அறியாத தெரியாத மக்களை சபையில கூட்டி நம்ம கூட்டத்திலேயே யாரா வராத போனா கூட அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி கூப்பிட்டு என்ன பண்ணும், சபையில உட்கார வைக்கணும். இன்னைக்கு நான் பார்க்குறேன், யாருன்னா ஒருத்தர் ஒரு 2 பேரை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டா பேசுற கூட்டம் இருக்குது அவங்க கிட்ட. ஆனா அவங்கள அசைச்சு கொண்டு வர கூட்டம் இல்லை. தவறு. ஆமென் சொல்லுங்களேன். தவறு பண்ணாதீங்க. உங்க கூட யார் பழகினாலும் அவங்களை எப்படி ஆலயத்துக்கு கொண்டு வர பாருங்க. உங்களை நம்பிதான் அந்த ஆலயத்தை ஆண்டவர் திறந்திருப்பாரு. உங்களை நம்பிதான் அந்த கூட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பாரு. நீங்க யாரோ போல வந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்க கிட்ட பேசினுக்கிறார், என்கிட்ட பேசினுக்கிறாரு. 2025 இந்த கூட்டம் இப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தர் மாத்தணும். அது ஒவ்வொருத்தரும் நம்ம செயல்படுறவங்களா காணப்படணும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அங்க பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் கூடுறாங்க. 2வது துணிகரமா பண்ற காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அடிக்கிறாரு.
அப்ப துணிகரமா அந்த இடத்துல எந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றது, சேர் போடுறது அது அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்குன்னு ஆள் அங்க பின்னால உட்காந்துக்கிறாங்க. இது தேவன் உலாவுற இடம், தேவன் மகிமைப்படுற இடம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கை கால் நடங்கணும். இப்ப நீ ஆண்டவர் அறியாத தெரியாத இருக்கும் போது ஒரு இந்து தெய்வங்களை கும்பிடும் போது அந்த கோயில்ல உன் இஷ்டத்துக்கு போய் கையை வச்சிடுவியா? இல்ல அங்க இருக்கிறவங்க விட்டுருவாங்களா உன்ன? ஆமன் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், அதை பாருங்களேன், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். உனக்கு அந்த பயம் இருக்கணும். ஆமன் சொல்லுங்களேன். அப்ப அவன் கையை வைக்கிறான், துணிஞ்சு கையை வைக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துலயே அவனை அடிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல கூட பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா பேசக்கூடாது, பேசக்கூடாது. பெரியவங்க பேசக்கூடாது, சின்ன பசங்க பேசக்கூடாது. இங்க பேசுறதுக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல பேச உங்க வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்க வாயை கர்த்தர் பார்க்கிறாரு. செல்போன்ல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கக்கூடாது. சில பிள்ளைங்க செல்போன்ல இங்க இருந்த மெசேஜ், இங்க இருந்த மெசேஜ், அங்க வரதும் இங்க போறதும், தோ வந்துடுறேன், தோ 9 மணி, தோ 10 மணிக்கு வந்துடுறேன், தோ இங்க வந்துடுறேன். தவறு. கர்த்தர் பார்க்கிறாரு உன்னை. இது தேவன் உலாவுற இடம். ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டி நீ சுமந்து கொண்டு போறவங்களா காணப்படணுங்கண்டி. ஆண்டவருடைய சாபத்தை நம்ம யாரும் சுமந்து கொண்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துல பார்க்கிறோம், பெட்டின்னா என்ன தெரியுமா? ஆமென். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். பலகையிலே எழுது. எஸ்தரா 7ஆம் அதிகாரம். எஸ்தரா 7:10 வாசிங்களா. எஸ்தரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். யார் யார் பைபிள் படிக்கிறீங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களா. யார் யார் இன்னைக்கு பைபிள் படிச்சீங்க? பைபிள் யார் யார் படிச்சீங்க? ஆமென் சொல்லுங்களா. பைபிள் படிக்கணும். பைபிளை தான் நம்ம இருதயத்தில் வைக்கணும். உபாகம் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் 1. காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். ஆமென். பெட்டியிலே வைப்பாயாக. ஆண்டவர் உங்களுக்கு அற்புத அடையாளம் செய்தாரா? அதை பெட்டியில வைக்கிறீங்களா? அப்ப அவங்க 10 கட்டளைய பெட்டியில வைத்தாங்கன்னு. ஆமென். இப்போ உண்மையாவே தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். யார் யார் தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கிறீங்க சொல்லுங்களா. இப்ப யாருன்னா திட்டினா இருதயத்தில் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நேற்று யாருன்னா திட்டிருக்கிட்டோம், இனி காலையில் கூட அது போவாது. வீட்டில் போய் கூட எப்படி திட்டலாம், எதுக்கு திட்டலாம், நான் விட மாட்டேன். நான் அவங்க கிட்ட பேசுவேன். அவங்க அநியாயக்காராக இருப்பாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இருதயம் முழுவதும் அப்படி நிரம்பி இருக்கும். இருதயம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்போ இருதயத்தில் தேவ வசனத்தை வைக்கணும், தேவ பிரசனத்தை வைக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் குடியிருக்கிறவரா காணப்படணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா.
நீங்க பாருங்க, இன்னொரு இடத்துல இருதயத்தை பத்தி சொல்லப்படுது. எபேசியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 6 வாசிங்களா, 4 வாசிங்களா, 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். நம்ம அவிசுவாசமா எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அது கீழே சொல்லப்படுகிறது, வாசிங்க 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். எங்க இருதயங்களில பிரகாசித்தார். உங்க இருதயத்தில் கூட தேவன் பிரகாசிக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள இருள் இருக்க கூடாது. உங்க இருள் எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும். இருளா இருந்ததுன்னா இருதயம் அதுல தான் மாரடைப்பு வருது. ஆமென். ஏன்னா நீங்க பாருங்க, இன்னொரு இடத்துல கூட ரோமர் அதே அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 10 வாசிங்களா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென். யாரு சுமந்து திரியணும்? இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிற தெய்வத்தை சுமந்து திரிஞ்சாராம் பவுல். நம்மளுக்கு கூட அந்த கிருபை கத்த தரணும். நீ எங்க போனாலும் யாரு சுமந்துன்னு போனோம்? சொல்லுங்களேன், யாரு சுமந்துன்னு போனோம்? நீங்க யாரும் தனியா போக கூடாது. அவரு சுமந்துன்னு போறவங்களா போனோம். அப்பதான் வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கும். வெளிச்சம் உங்க இருதயத்தை பிரகாசிக்க பண்ணும். இந்த கடைசி காலத்துல ஜவன் தேவைப்படுது, பைபிள் தேவைப்படுது, சர்ச்சு தேவைப்படுது. நீங்க முன்ன மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவன் குத்துறான், இவன் வெட்டுறான், அவன் பண்றான். உன் வீட்டில் அது எழும்பக்கூடாது. உன் பிள்ளைகளுக்குள்ள அது எழும்பக்கூடாது. நீ எந்த அளவுக்கு உன் பிள்ளைகள் நீங்க ஜபத்தில் முக்கியம் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களுக்குள்ள இருக்கிற இருளை எடுப்பாரு. நிறைய மரணத்தின் ஆவி. ரோமர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ரோமர் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்களா. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் உள்ளவங்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும். வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 20. இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தை காட்டிய சட்டம் உடையவர்களானவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவருக்கு போதிக்கிற நீ. அப்ப இங்க 19 2:19 நீ உன்னை குருடனுக்கு வைக்காட்டவும் அந்த காலத்து உள்ளவங்களுக்கு வெளிச்சத்தை தரவங்களா காணப்படணும். உங்களை யாரும் இருளுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. உங்களை யாரும் அவங்களுக்குள்ள இருக்கிற பாவ பழக்க வழக்கத்தில் உங்களை படுக்க வைக்க கூடாது. உங்களுக்குள்ள வெளிச்சம் வேணும். உங்க இருதயம் பிரகாசிக்கப்படணும். அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 பாருங்களேன். ஜபம் பண்ணாதவங்க, பைபிள் படிக்காதவங்க,
கர்த்தரை மதிக்காதவங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவர்கள் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப நம்ம இருதயம் இருள் அடையக்கூடாது. வாயை திறக்க மாட்டீங்களா? எதுக்கு ஜெபம், எதுக்கு சபை, எதுக்கு ஆராதனை, எதுக்கு உன்னை சோத்திரம் சொல்றாங்க? நீ சோத்திரம் சொன்னாதான் உனக்குள்ள இருக்கிற இருள் வெளியே போவோம். வல்லாட்ட நினைக்காத, அவன் பண்றான் இவன் பண்றான் சொல்லாத. உன் வீட்டில் எழும்ப கூடாது. உன் வீட்டில் பிசாசு உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தாருக்குள்ள தவறான பழக்க வழக்கத்தில் உங்களை கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. ஆண்டவர் தேவைப்படுறாரு, ஆராதனை தேவைப்படுது, ஆண்டவர் துதிக்கிற ஆராதனை தேவைப்படுது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துறது இல்லை. இங்க தெரியும் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறான்னு தெரியும், அப்ப கூட என்ன பண்ண முடியாது, வாயை திறக்க மாட்டாங்க. ஆமென். அப்புறம் என்ன சொல்லுது? சோத்திரியாமல் தங்கள் சிந்தையினால இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. எண்ணங்களாம் வீட்டில் இருக்கும். சீக்கிரம் முடியக்கூடாது, சீக்கிரம். இப்ப இவரும் உள்ளுக்குள்ள திட்டுவார், என்ன சீக்கிரம் முடிச்சா போலாம்ல, பசி எடுக்குதுல்ல, இவர் ரொம்ப பேசினேக்கிறாரு. எதுவும் திட்டு எதுவும் கடிந்து கொள்ற போலே சொல்றாரு. வீட்டில் தான் நிம்மதியில்லை, இங்க வந்தேன்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா எது சொல்றாரு, வெளியே போட்டான். தவறு. சிந்தையில வீணரா போயிட்டாங்க. பெட்டி தேவை, ஆசீர்வாதம் பெட்டி தேவை, தேவனுடைய பிரசனம் பெட்டி தேவை. ஆமென். பெட்டியானி இருக்கணும். தேவன் உனக்குள்ள வாசம் பண்றதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பெட்டி எதுக்கு நான் பட்டணம் சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெட்டி நீங்க பார்க்குறீங்கன்னா வீட்டில் அடுப்பு இல்லைன்னா பற்ற வைக்கும். ஆமென். கேஸே தேவையில்லை. ரலுலியா சொல்லுங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்றார் 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்றான். சிஸ்டர் போதும், நீங்க வாசிக்காதீங்க, இப்ப நானே பண்ணிடுறேன். ஏன்னா அந்த டைம் நான் பார்க்குறேன். ஆமென் சொல்லுங்களா? பெட்டி முதலாவது எதுக்குன்னா தேவ பிரசனம், தேவனுடைய வசனம் தேவை. தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். தேவ பிரசனத்துக்குள்ள நம்ம முழுகி வீட்டுக்கு நம்ம போனோம். எதுக்கு? உங்களுக்கு விரோதமா இருக்கிற யோதான கர்த்தர் நிறுத்திடுவாரு. சொல்லப்பட்டிருக்குது. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி பெட்டி தூக்கினே போறாங்க. அந்த இடத்துல பெட்டிய யோதானுடைய அந்த ஊழியக்காரங்க போயிட்டு காலை வைத்த உடனே அந்த தண்ணி அப்படியே குவியா மேல நின்னுதான். அந்த யோசுவா சோத்திரம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. 15 வாசிங்க. கரை புண்டோடும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தான் கடுத்த போதும். அப்ப இங்க சொல்லப்பட்டுக்குது, ஊழியக்காரருடைய கால் பட்ட உடனே அவங்களோட ஊழியக்காரங்களோட யார் யார் பின்தொடர்ந்து வந்தாங்களோ அவங்க பின்னால் அவங்கள பின்பற்றின்னு வராங்களோ அந்த ஊழியக்காரன் கால் வச்ச உடனே தண்ணி அப்படியே மேலே நின்னுதா? ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? உங்க உயர்வுக்கு எதையாவது தடையா இருக்குது கர்த்தர் அதெல்லாம் நிறுத்திடுவாரு. ஆமென். ஏன்னா பாருங்க, இந்த யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோட இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படி இன்றைக்கு அவர்கள் கண்ணுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
அப்ப கர்த்தர் உன்னை உயர்த்தணுமா, உன்னை உயர்வான காரியத்துக்கு உனக்கு செய்யணுமா, அப்போ ஊழியக்காரங்களோட நம்ம பின்னால வரணும். ஆமென் சொல்ல மாட்டேமா? யார் யார் பின்னால வருவீங்க? அல்லேலூயா சொல்லுங்களா. ஊழியக்காரங்களோட பின்னால வாங்க. கலகம் பண்றவங்களோட பின்னால போயிடாதீங்க. ஆமென். ஆமா, உங்களை பாஸ்டர் இந்த வாட்டி சொன்னாரு, நம்ம காட்டியே பேசுவாங்க, நீங்க நல்லவங்க வல்லவங்க, உங்களை போல ஒரு தங்கமானவங்க இல்லைன்னு. அப்படியே சொல்லி சொல்லி மற்றவங்களுடைய கதையை அழகா பேசுவாங்க. உன்னை கூட திட்டினாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, நீங்கள் எவ்வளோ பழகினீங்க, உன்னை திட்டலாமா அப்படின்னா போதும். இவங்கெல்லாம் குளிர் தரமாக வந்துடும். தவறு தவறு. ஆமான்னு சொல்லுங்களா. இப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களை திட்டினா, இப்போ நேற்று கூட எங்கள் பிள்ளை வந்து எது உட்காந்துக்கிறவ சொல்கிறேன், ஆமான்னு சொல்லுங்க, உடனே அங்கிட்ட வந்துடுறாரு. நீங்கள் பிள்ளைகளாக மாறினங்காண்டி அசமன்செல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளாக இருக்கிறவங்க தான் யார் எதை சொன்னாலும், சி எங்கள் அப்பாவை பற்றி பேசாத, எங்கள் அம்மாவை பற்றி பேசாத, என்ன தெரியும் உனக்கு, அவங்க கோபத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எங்களை பேச மாட்டாங்க, வாய மூடு அப்படின்னு சொல்லணும். ஆனால் சில பேர் அவங்க திட்டுதான் திட்டுவாங்க, பேசுறது தான் அல்லேலூயா ஆமென் சபா பாபா உண்ணுவாங்க. வராது, மேன்மை வராது. கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணும். நீ ஒரு ஊழியக்காரங்க உங்களை நடத்துவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பணம் தர தேவையில்ல. அவங்கள திட்டாதீங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்கள தவறா பேசாதீங்க. கர்த்தர் கேட்கிறாரு. அது பாருங்க, அந்த தடை, அந்த யோதானுடைய தடையை கர்த்தர் நீக்கி போட்ட உடனேயும் அந்த ஜனங்களை மேன்மைப்படுத்துறாரு. உங்களை கூட கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு, உங்களை கூட கர்த்தர் உயர்த்துவாரு. உங்களை யார் யார் அற்பமா என்றாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவாரு. ஆனா ஊழியக்காரங்களோட பின்பற்றி வாங்க, சபையோட பின்பற்றி வாங்க, சபையை விட்டு திரும்பி போயிடாதீங்க. ஆமென். ஏன்னா இந்த இடத்துல 2 இடத்துல அது எழுதி இருக்குது. யோசுவா 4:14 கூட பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்ணுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினாரே. உங்க வேலையில மேன்மை வேணுமா, உங்க தொழில மேன்மை வேணுமா, உங்க வியாபாரத்தில் மேன்மை வேணுமா, ஊழியக்கார திட்டாத. உனக்கு ஜெபிக்கிறது, அப்புறம் உனக்கு எதெல்லாம் நடக்கலாம் திட்டுறது தவறு. தவறு பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. உன் உயர்வுக்கு நீ அக்கறை இருக்கிறியோ, அக்கறை பறியோ அக்கறை பள்ளியோ, ஆனா உன்னை நடத்துறவங்க கட்டாயமா அக்கறைப்படுறாங்க. நீ நல்ல வீட்டில் இருக்கணும்னு விரும்புறாங்க, நல்ல சேலரி வாங்கணும்னு விரும்புறாங்க. நீ உனக்காக அழுவுறிய இல்லையோ, உன்னை நடத்துறவங்க தினந்தோறும் உனக்காக ஜெபிப்பாங்க. அடிக்கவும் முடியல, அடிச்சா ஓடுற வந்து என்ன பண்ண முடியும், நான் ஓடுவேன். அவள்தான் நீ பெத்த தாய் தகப்புன வந்து ரவுடிங் மாதிரி பண்ணுதுங்க, அவ்வளோதான். விட மாட்டேன். யார் கிட்ட வாழ்ந்து யார் கிட்ட சாப்பிட்டு யார் அடிக்க வருது? சொல்லுங்களேன். வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க ஆர்ப்பரிக்கணும். உங்க வாயிலிருந்து நல்ல அல்லேலூயா சத்தத்தோட வந்து வாயில இருக்கிற எச்சிய கீழே விழணும். வாயே வரல. வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாயை தரு, வாயை தரு. பாப்பாவை பார்த்து வாயை தருன்றான், அப்ப கூட வாயில கச்சிப்பு வைக்குது. வாயை தரக்கணும். நீ சுகந்தரிக்கணும்னா, நீ வந்து நல்ல நிலைமையில வரணும்னா, நீ எதிர்பார்க்குற வீடு உனக்கு ஓனமா எப்படி வந்துடும், சும்மா வந்துடுமா? அப்படியே வாய முன்னும் அந்த வீடை போய் பார்த்துட்டேன். 2வது அந்த பெட்டியில சுகந்தரிக்க வைப்பாரு. ஆமென். அது மட்டும் இல்லை, அந்த பெட்டியில் நான் பட்டுன்னு அங்கே கடிகாரத்தை பார்த்துன்னு தான் பேசுகிறேன். இருவானா பாட்டு கட்ட போயிட்டோம்னா 2வது வர முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. 1 சாமுவேல் டக்கு நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில்
சோத்திரம். 21 வாசிங்களா? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவர் இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு இலபோத் என்று பெயரிட்டார். ஆமென். பெட்டியில் என்ன ஆகுது? மகிமை இருக்குது. ஆமென். அப்ப பாருங்க, இங்க பார்க்கிறோம். இங்க ஏலின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஆமென். மருமக பிரெக்னன்ட் ஆகிறா. அந்த பிள்ளைங்க எப்பவும் சர்ச்சைக்கு வந்தாலும் அது பேசாது. அந்த பிள்ளைங்க வந்து கத்தரை துதிக்காதுங்க, சோத்திரம் பண்ணாதுங்க. அதிக டிஸ்டர்ப் தான் அந்த பிள்ளைங்க பண்ண இருக்கும். ஆனால் பார்த்தா சபையில் ஒரு ஆளை போல அது உட்கார்ந்து இருக்கும். அங்கே சாமுவேலா இருந்தாரு, அங்கே ஏலி பிள்ளைங்களும் இருந்தாங்க. சாமுவேல் தேவனுடைய பிரசன்னத்துக்காக தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக இரவும் பகலும் பணிவிடை செய்கிறவரா இருந்தாரு. ஆனா அங்க ஆமா தவறு. அப்ப இங்க ஏலி பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு, தேவனுடைய மகிமைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஆமென். அங்க வர பலி என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும்? அவங்க யாரு என்ன எடுத்துட்டு வருவாங்க? ஆடா மாடா என்ன பலி செலுத்துவாங்க, என்ன கொடுப்பாங்க? அப்படியே தான் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனா சாமுவேல் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் அப்படி இல்லை. நம்ம ஏலி பிள்ளைகளா காணப்படக்கூடாது, சாமுவேல் பிள்ளையா காணப்படணும். தேவனுடைய சத்தத்தை இந்த புதிய வருஷத்துல கேட்டு நம்ம பிரவேசிக்கிறவங்களா காணப்படணும். 2025 ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, அதை கேட்கறவங்களா நம்ம மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாக்குற நீங்க 2 புள்ள பாருங்க. அந்த பிள்ளைங்க வர பலியெல்லாம் வந்து கொடுக்குற ஆடு மாடு எல்லாம் முதலும் எது கிடைச்சாலும் கத்தருக்கு முதல் இடம் இல்லை, அவங்க தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் கத்தருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எதை கொடுத்தாலும் கத்தருக்குன்னு கொடுக்க பாருங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. இப்ப நாங்க தான் செய்யறோம். இப்ப யார் கொடுத்தாலும் எங்க அனுமதி இல்லாத கொடுக்க முடியாது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப எங்க அனுமதி இல்லாத எப்படி அவங்க செய்வாங்க, தருவாங்க? அப்ப நீங்க யார் கொடுத்தாலும் கத்தரை தான் மகிமைப்படுத்தணும் கண்டி, கொடுக்கிறவங்களை நீங்க மகிமைப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம பலியை வந்து சாப்பிட்றவங்களா இருக்க கூடாது, பலி செலுத்துறவங்களா இருக்கணும். ஆண்டவர் மனம் நோவுது, ஆண்டவர் மனம் துக்கப்படுது. பாஸ்டர் கிட்ட பேச வேண்டியவர் சாமுவேல் கிட்ட பேசுறாரு. உன் பிள்ளை அடக்கு, சரியில்லை அடக்கு, அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிடும், அடுக்குன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். வானா நம்ம இங்க வந்திருக்கிற பிள்ளைங்களாம் நல்லபடியா எதிர்காலம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா சாமுவேலா மாறணும். சாமுவேலை கொண்டு அந்த பல ராஜாக்களை தேவன் சாமுவேல் மூலியமா உருவாக்கினாராம். உங்க மூலியமா பல பேர் உருவாக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களா. நான் சொல்ல விரும்பல. அந்த நீங்க சாமுவேல் 1 சாமுவேல் 2 புள்ள பார்த்தா தெரியும், 4 புள்ள பார்த்தா தெரியும். ஆண்டவருக்கே கோபம் வந்து அவங்க 2 பிள்ளைகளை அடிச்சு சாவடிச்சிடறாரு. இப்ப மருமக மட்டும் பிரெக்னன்ட் ஆக்குறாங்க, கர்ப்பவதி ஆக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க குழந்தை பிறக்கத்தை பார்க்கல, எல்லாம் சொல்றாங்க உனக்கு ஆண் பிள்ளை பிறந்துக்குது, ஆண் பிள்ளை. அந்த குழந்தைய முக்கியப்படுத்தல, இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போச்சு. உன்னை விட்டு தேவ பிரசனம் போக கூடாது, தேவ மகிமை போக கூடாது. நீ எதுக்காக வர? நீ தேவனை தேட வரியா, இல்ல பொதுவா ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு போவாரியா? வானா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒரு நாள் நடத்தத்துக்கு 7 நாள் அழுவுறத கத்தர் பார்க்கிறாரு. இந்த ஒரு நாள் ஜபத்துக்கு வேலைக்கிழமை உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை உபவாசம். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க 3 நாள் கடவுள் அறிவாரு. அப்ப யாரும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் உட்காரத்துல உங்களால உட்கார முடியல. ஆமென் சொல்லுங்களா. தவறு தவறு. இப்ப தெரியாது, சில பிள்ளைகளுக்கு இப்ப தெரியாது, அது பின்னாலதான் அந்த காரியம் தெரியும். ஏன்னா உங்களை போல நான் வாலிப வயசுல எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். லவ் பண்ணி ஒரு பொண்ணால மருந்த குடிச்சால் நான். ஆமென் சொல்லுங்க. பொண்ணு வந்து என்ன பார்க்கல,
எங்கள் அம்மா தான் என்னை பார்த்தாங்க, என் தங்கச்சி தான் என்னை பார்த்தாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆசைப்படுறவங்க என் பக்கத்தில் நிற்கல. நான் ஆசைப்படாத தாயும் குடும்பமும் தான் என்ன அன்னைக்கு என் பக்கத்தில் நின்னுது. என் குடும்பம் மட்டும் என் பக்கத்தில் நிற்காத போயிருந்தா நான் எப்பயோ செத்து போயிட்டு இருப்பேன். ஆமான்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு பல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எவனா ஒருத்தன் ஜெபம் பண்ணாத பிள்ளைகளோடு சேர்றது, ஆண்டவர் அறியாத தெரியாத பிள்ளைகளோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. வேணாம். உங்க வாலிப வயசுல நான் இருந்தவன், உங்களோட எனக்கு அதிக ஃப்ரெண்டு தெரியும். ஆமான்னு சொல்லுங்களேன். எலியேசர் அப்படிதான் கண்ட பிள்ளைகளோட அங்க இருக்கிற மக்கள் கட்டலாம் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கினேன். ஆண்டவர் கூடயே இல்லாத இருந்தான் அவன். ஆனா சாமுவேல் இல்லை. சாமுவேல் ஆண்டவர் கூட இருந்தார். நீ அந்த சாமுவேலா மாறணும். ஆமான்னு சொல்லுங்களேன். நான் ஃப்ரெண்டை சொல்றேன். இப்போ நீங்க யார் யாரு உங்க 10 வயசு 12 வயசு 15 வயசுல இருந்தா நானும் வந்தவன். ஆமே. நான் ஒன்னும் அவள் இவ்வளோ பெரிய ஆளா இல்லை. ஆனால் அந்த வயசுல பார்ப்பேன், ஃப்ரெண்டுன்னா எனக்கு உயிர். குடிக்கார ஃப்ரெண்டுங்கன்னா ரொம்ப உயிர். அவர் குடி கோட்டர் வாங்கி கொடுத்தா நான் ஆப்பு வாங்கி தருவேன். அவர் புல் வாங்கி கொடுத்தா நான் 4 பீர் வாங்கி தருவேன். 2 பேரும் குடிச்சோம்னா குடிச்சிட்டு யாரனா ஒருத்தர் சொல்றாரு அவர் அடின்னு, உடனே அவர் அடிக்கிறாரே இல்லையோ ஒரு குத்து குத்துவேன், ரத்தமா வரும். அது ஒரு சிரிப்பு. அத்தியா கைக்கு இது பார்த்துக்கோ. அப்புறம் தான் தெரியும் கையில் வாங்குற அடி. அவரு ஓடிடுவார். 4 பேர் வருவாங்க, ஏய் ஏன்டா அடிச்சனு பாருங்க பாரு. அப்படியே பிடிச்சின்னு போயிட்டு நான் எங்கள் வீட்டில் எப்போ எங்கே தெரியுமா என்ன தேடுவாங்க வந்து ஃபஸ்ட்டு ஜீவன் ஜீப்பை இல்லை சங்கதேட்டம் நகர போல் ஸ்டேஷன் சுற்றி கித்தி தேடிட்டு நான் ஒரு இடத்துல பார்த்து படுத்துன்னு இருப்பேன். காயில் வந்து இட்டுன்னு போவாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். நல்ல ஒரு அழிலையா சொல்லுங்களா. இப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கஷ்டமாகுது. வேணாம். உங்கள் வாலிப வயசை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. உங்கள் வாலிப வயசை கண்ட பிள்ளைகளோட ஒப்பு கொடுத்துடாதீங்க. உங்க கூட பழகிற பையன் நல்லா சரியில்லாத பையன், கெட்ட பையன், உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக பிசாசு அவனை உன் கூட ஃப்ரெண்டா வச்சிருக்கிறான். போயிடாத. சாமுவேலா மாறு, சாமுவேலா மாறு. ஆமே. ஆமா. சோத்திரம். இரு பயப்படாத. காணிக்கைக்காக நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் பேச வீடு தயவு செய்து. உங்களுக்கு பிடிச்சிக்குதா இல்லையா நான் பேசுறது? பிடிக்கலன்னா நான் சொல்லிட்டு போனேன் என்கிட்ட. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இப்போ பெற்று கொண்டு வந்து பசங்க சரியில்லாததுனால, ஊழியக்காரன் சரியில்லாததுனால, ஊழியக்காரன் பசங்கெல்லாம் ஃபுல்லாக அந்நிய மக்களோட தொடர்பு நிறைய கொண்டதுனால தேவன் அந்த பகுதியில் இல்லாத அந்த பெட்டி இப்போ ஒரு வேற இடத்துல எடுத்துன்னு போய் வச்சிடுறாரு. அங்கே பாருங்க 1 சாமுவேல், நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 5:1. பிலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசருடைய 2 வைத்தார்கள். மந்திரக்காரன் இருக்கிற இடத்துக்கு பெட்டி போயிடுச்சு. சூனியம் பண்றவங்க இடத்துக்கு பெட்டி போயிடுச்சு. பிசாசு தெய்வன்ற இடத்துக்கு பெட்டி போயிடுச்சு. வேணாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பெட்டி அங்க போக கூடாது. ஜெபம் தேவை. எபினேசர் தேவை. எபினேசர் என்ற பட்டணத்திலிருந்து அந்த பெட்டியை பிடிச்சு தாகோன் என்ற ஒரு தெய்வம் அவங்க கும்பிடுறது இஸ்ரவேல் ஜனங்க, அந்த இடத்துல போய் அந்த பெட்டியை வச்சுட்டாங்க. அப்போ உங்களை எந்த இடத்துலையும் யாரும் வைக்க கூடாது. உங்களை எந்த இடத்துலையும் தூக்கிட்டு போக கூடாதுன்னா நீங்க தேவனுக்கு தேவனை முக்கியப்படுத்துறவங்களா மாறணும். தேவ பிரசன்னத்துக்கு முக்கியமானவங்களா மாறணும். தேவனுடைய காரியத்திலிருந்து உங்களை யாரு விலங்க பண்ணாலும் அதுக்கு நீங்க துணை போக கூடாது. ஆமென் சொல்லுங்களா. நான் முடிக்க போறேன். பெட்டி, அந்த பெட்டி வச்ச இடத்துல தாகோனுடைய தலைய கர்த்தர் உடைச்சாரு. தாகோனா கீழே விழுந்துட்டான்.
உங்களுக்கு விரோதமாக்கிறதெல்லாம் கூட கர்த்தர் கீழே விழுந்து போக பண்ணுவாரு. ஆனா பெட்டி ஜபம் இருக்குன்னு அந்த பெட்டியில, பைபிள் இருக்குன்னு அந்த பெட்டியில, ஆமென். ஆமா, விசுவாசம் இருக்குன்னு அந்த பெட்டியில, ஆத்மாதான் இருக்குன்னு அந்த பெட்டியில. இன்னைக்கு திறந்துடலாமா? பெட்டியை திறந்து பார்த்தலாமா? ஒரு பெட்டியும் சிரிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். பெட்டி என்கிட்ட காட்டினாரு, நான் பார்த்தேன். ஒரு முந்தானத்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கே தெரியாத மந்திரம் பண்ணி அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் நான் அந்த அளவுக்கு உணர மாட்டேன். இப்போ வந்து ஒரு வீட்டுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கள் சபை, எங்களை நம்பி தான் ஆண்டவர் உங்களை கொடுத்துருப்பாரு. நீங்கள் சும்மா ஒன்று இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தான் இங்கே வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு விரோதமாக எந்த தீய சக்திகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், உங்கள் வேலையில் இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருந்தாலும் கட்டாயமாக அதை துரத்துறது நாங்கள் எங்கள் கடமை. அது ஆமென் சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ இந்த 40 நாள் ஜபத்தில் இப்போ நான் பல வீட்டு உள்ள போகும்போது, முந்தானத்து ஒரு வீட்டு உள்ள நான் போகிறேன். அவங்களுக்கு அப்படி செய்வனை பண்ணிட்டுக்கிறாங்க. கால் புள்ள போற போல காலை நடக்கக்கூடாது, நடந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உட்காந்துக்கிறேன் பையனுக்கு எனக்கு தான் தெரியும். அந்த ஆவி அன்னைக்கு துரத்துறோம், முந்தானத்து துரத்துறோம், போயிட்டு வருது. உங்க காலை கட்டி வச்சுக்கிறாங்க தெரியுமா? நீங்க பாருங்க, ரொம்ப பேரு 30 வயசு தான் இருக்கும், கைவே ஆயிடும். உங்க காலை கட்டி வச்சிருக்கிறான். ஏன் கட்டி வச்சுக்கிறான்? பிசாசு கும்புற ஜனங்களோட தான் உங்க தொடர்பு அதிகமா இருக்குது. நீங்க அதை மாற்றணும். ஜெபிக்கிறவங்களோட கூடுங்க, விசுவாசிக்கிறவங்களோட கூடுங்க, தேவனை மகிமைப்படுத்துறவங்களோட கூடுங்க. நீங்க எப்போதும் பாதுகாப்பா இருப்பீங்க. உங்க கடை பழகிறாங்க கொள்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அனாவசியமா உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாகுது. இப்பெல்லாம் வந்து சில வீட்டில் போனா சில காரியங்களை அப்படியே ஆண்டவர் காட்டுறாரு. அந்த வீட்டில் கூட ஒரு நாள் சொன்ன பாருங்க, தற்கொலை ஆவி அந்த வீட்டில் அப்படியே பார்த்தேன்னு சொன்னேன் பாருங்க. ஆமென் சொல்லுங்களா? நான் முடிக்க போறேன். ஆமென். அப்ப நீங்க பெட்டி உங்களுக்கு விரோதமா உங்களை தூக்கின்னு போக கூடாது. எந்த மந்திரக்காரன் கட்டியும், எந்த சூனியக்காரன் கட்டியும் உங்களை தூக்கின்னு போக கூடாது. அந்த வல்லமை உனக்குள்ள வேணாவா? அந்த அக்னி உனக்குள்ள வேணாவா? அந்த அபிஷேகம் உனக்குள்ள வேணாவா? அதுக்கு தான் கூடுறாங்க ஜபம். அதுக்கு தான் 40 நாள் கூடுறது. அதுக்கு தான் ஆண்டவர் தரார தரல, எனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியங்கள் நிறைய இருக்கணும். எனக்கு இந்த கடைசி காலத்தில் நிறைய அவர் தேவை எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? எனக்கு போய் வகையெல்லாம் நான் கொடுக்கணுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? மறுபடியும் வகையெல்லாம் புக்குல ஏசப்பா. அப்புறம் அவர்களை போல எங்களை சொல்லுங்க. அப்புறம் அவர்களை போல சொல்லுங்க. 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். தயவு செய்து கண்ணை மூடுங்களேன். யார் யார் காலில் எந்த விதமான ஆவிகள் கட்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த காலில் அந்த முட்டியில் இருக்கிற கட்டுகளை உடைங்க. அந்த கீழ் பாதத்தில் இருக்கிற கட்டுகளை உடைங்க. கால் பகுதியில் இயேசுவின் ரத்தம் பாயட்டும். எந்த விதமான மாந்திரிக காரியங்களை பண்ணி வேலைக்கு போக கூடாது, வீட்டிலேயே படுத்தணும், வீட்டிலேயே நின்னு சொல்லி எந்த விதமான தீய சக்திகள் யார் மூலியமா
இவர்களுக்கு விரோதமாக எழுப்பி இருந்தாலும் இந்த காலையில கர்த்தர் ஒவ்வொரு காலில் இருக்கிற கட்டுகளை ஒட்டுங்க ஆண்டவர், கட்டுகளை ஒட்டுங்க ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, உண்மையா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட இருந்த அதே தெய்வம் அந்த தாவீது நகரத்துல அந்த பெட்டியை மகிழ்ச்சியோடு தூக்கின்னு போனதை போல இந்த காலையில கூட உங்க பிரசனத்தோடு நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். ஓபேத் ஏதோம் வீட்டுல வைக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம், அதே பெட்டி எங்க வீட்டுல வைக்கப்படட்டும். குறிப்பா வந்த நாங்கள் ஜனத்தை கூட்டுறவங்களா காணப்படணும். தேவ பிரசனத்துக்காக ஏங்குறவங்களா காணப்படணும். ஏழி பிள்ளைகளை போல நாங்கள் காணப்படக்கூடாதப்பா. சாமுவேல் பிள்ளையை போல நாங்க காணப்படணும். எங்க ஒவ்வொருத்தரையும் யோசுவாவா மாத்துங்க, யோசுவாவா மாத்துங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாசத்துக்கு வேண்டி எல்லா தேவைகளையும் தந்து ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். வந்தவங்க யாரும் வந்த மாதிரியே திரும்பி போவாத. இந்த ஆராதனையில சாட்சியா நிக்கத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம்.